எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பவர் ஃபேக்டர்னா என்ன? ஸோ பேசிக்கலி பவர் ஃபேக்டர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொசைன் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை டீட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளில் ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பவர், இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பவர். ஸோ இது வந்து அப்பேரண்ட் பவர். ஸோ இது வந்து சொல்லுவாங்க கேவிஏ, இதை வந்து சொல்லுவாங்க கேவிஏஆர், இதை வந்து கேடபிள்யூ சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட திங்ஸ். ஸோ இந்த ஆங்கிளில் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க டீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் வச்சா பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, பவர் ஃபேக்டரை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, யூனிட்டி, லாகிங், லீடிங் அண்ட் ஜீரோ பவர் ஃபேக்டர். ஸோ ஜீரோ பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ இருந்தாலும் சொல்லுவாங்க ஜீரோ பவர் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் 90 டிகிரியில் இருக்குது. ஸோ இது வந்து சொல்லுவாங்க ஜீரோ பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இன் ஸ்பேஸில், அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் ஒரே ஸ்பேஸில் இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வோல்டேஜோட கரண்ட் வந்து லாகிங்கில் இருந்துச்சு அப்படின்னா லாகிங் பவர் ஃபேக்டர். சப்போஸ் வோல்டேஜோட கரண்ட் வந்து லீடிங்கில் போகுது அப்படின்னா லீடிங் பவர் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ லீடிங் பவர் ஃபேக்டர்னா என்ன, லாகிங் பவர் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். லாகிங் பவர் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டக்டிவ் லாஸஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் நம்ம பவர் ஃபேக்டர் வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஸோ அந்த பவர் ஃபேக்டரை என்ன பண்ணணும், அதுக்கான வேலை என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் நம்ம வந்து யூனிட்டியாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ யூனிட்டியாக ஏன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், யூனிட்டியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டிஸ் வரும். எங்கள் இபியிலேருந்து உங்களுக்கு பெனால்ட்டிஸ் வரும். ஏன்னா பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம லைனில் வரக்கூடிய லாஸஸ்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டியாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் நம்ம கெப்பாசிட்டர் பேங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ கெப்பாசிட்டர் பேங்க் யூஸ் பண்ணி பவர் ஃபேக்டரை நம்ம யூனிட்டியாக வச்சுக்கிறோம். ஸோ யூனிட்டியாக வச்சுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னது தான் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து இன் ஸ்பேஸில் இருக்கும், ஒரே ஃபேஸில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு கான்செப்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பியராக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் ஒரு கப்பில் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பழைய கான்செப்ட் தான். ஸோ கப்பில் எடுத்துக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு அந்த லிக்விட் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே என்ன ஆகும், பபுள்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பபுள்ஸ் ஆர் ரியாக்டிவ் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பேஸை வந்து ரியல் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான், ஸோ இந்த பபுள்ஸ் வந்து பேஸ்ன்னு சொல்ல முடியாது உங்களால். ஏன்னா அந்த பபுள்ஸ் இருந்தால் தான் அந்த இது வந்து கெட்டு போகாமல் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து மிங்கிளாக இருக்கும்போது தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸோட தரம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரியாக்டிவ் பவருங்கிறது வந்து இந்த மாதிரி இந்த பபுள்ஸ் மாதிரி தான். அது வந்து வேஸ்ட்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு யூஸ்க்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு சிறந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பான ஏரியா இருக்குது. ஸோ ஸ்லோப்பான ஏரியாவில் வந்து ஒரு பால் இருக்குது. இந்த பால் இந்த திசையை நோக்கி கொண்டு போகணும். ஸோ ஒரு 3 பேர் இருக்காங்க, 3 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ 2 பேர் இந்த பாலை வந்து இந்த திசையை நோக்கி தள்ளுறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து இந்த பால் வந்து கீழே விழாமல் பிடிச்சிட்டே வராரு. பட் இவரோட எனர்ஜி வந்து இங்கே வேஸ்ட்டாக தான் ஆகுது. ஆனால் வந்து கீழே விழாமல் பிடிச்சிட்டு மட்டும் தான் வராரு. ஆனால் மற்ற 2 பேர் வந்து பாலை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க சைடில். ஸோ இவர் வந்து வேஸ்ட்னு சொல்ல முடியுமா? இல்லை, இவர் இருந்தால் தான் இந்த இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இவர் இல்லாமல் இது ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. ஸோ இது வேஸ்ட்னு சொல்ல முடியாது. அந்த ரியாக்டிவ் பவருங்கிறது நமக்கு வேணும். ஸோ ரியாக்டிவ் பவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஸோ எதுக்காக ரியாக்டிவ் பவர்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரியாக்டிவ் பவருங்கிறது என்னதுங்க, ரியல் பவர் டிவைடட் பை
அப்பேரண்ட் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ ரியல் பவர் அண்ட் அப்பேரண்ட் பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த அப்பேரண்ட் பவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பவர் அப்படின்னா யூட்டிலைசேஷன் பவர் ப்ளஸ் ரியாக்டிவ் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டோட ப்ளஸ் பண்ணுறது தான் இதில் வந்து வரும். ஆக்டிவ் பவர் ஆர் ட்ரூ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் வந்து ரியாக்டிவ் பவர்னு சொல்ல வந்தேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.